தேர்தல் ஆணையத்தின் பட்டியலில் அன்புமணி தலைமையிலான பாமக அலுவலக முகவரி இடம்பெற்றுள்ளதால் தற்போது குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் குணசேகரன். குணசேகரன், இந்த குழப்பம் குறித்து முழு விவரங்களையும் நீங்க பதிவு செய்யலாம். பாட்டாளி மக்கள் கட்சியில் தற்பொழுது யார் தலைமை என்பது போன்ற பிரச்சனை கடந்த சில மாதங்களாகவே இருந்து வரக்கூடிய ஒரு நிலையில் தேர்தல் ஆணையம் அன்புமணி தலைமையிலான பாமகவிற்கு அங்கீகாரம் வழங்கப்படுகிறதா என்ற ஒரு கேள்வி தற்பொழுது எழுந்திருக்கிறது. அதுவும் குறிப்பாக தேர்தல் ஆணையத்திலிருந்து இன்றைய தினம் ஒவ்வொரு கட்சிகளினுடைய அந்த அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் என்ற பட்டியலை இன்று இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருந்தது. இந்த நிலையில் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் இயங்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைமை அலுவலகம் திலக் தெரு என்ற முகவரியில் இடம்பெற்றிருப்பது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவரான ராமதாஸ் மற்றும் அவரது ஆதரவாளர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது ஏற்கனவே ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைமை அலுவலகம் தைலாபுரத்தில் இருக்கக்கூடிய அலுவலகம் தான் என்ற அதிகாரப்பூர்வமான இதுதான் அலுவலகம் என்று ஏற்கனவே தொடர்ந்து வலியுறுத்தி தெரிவித்து வந்திருந்த நிலையில் தேர்தல் ஆணையம் திலக் தெரு என்ற ஒரு அலுவலக முகவரியினை வெளியிட்டிருக்கிறது. திலக் தெரு என்பது அன்புமணி ராமதாசினுடைய முகவரி இல்லம். அந்த இல்லத்தினுடைய முகவரிதான் தற்பொழுது தேர்தல் ஆணையம் தரப்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய உண்மையான தலைமை அலுவலகம் தைராபுரத்தில் இருக்கிறது என்று இருந்து வந்த நிலையில் தற்பொழுது தேர்தல் ஆணையமே திலக் தெரு என அறிவிக்கப்பட்டிருப்பது அன்புமணி ராமதாஸ் தரப்பில் இருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகளுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி இருந்தாலும் ராமதாஸ் தரப்பில் இருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகளுக்கு தற்பொழுது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நிலையில் தேர்தல் ஆணையம் அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான இந்த பாமகவினை அங்கீகரிப்பதாக இதன் மூலமாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் ஏற்கனவே அன்புமணி ராமதாஸ் மற்றும் ராமதாஸ் இருவரது தரப்பிலிருந்தும் தேர்தல் ஆணையத்தை சந்தித்து தங்களது தலைமையின் கீழ் இருக்கக்கூடிய பாமக தான் அங்கீகரிக்க வேண்டும் என இருதரப்பும் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் பாமகவிற்கு ஒரு படி மேலாக தேர்தல் ஆணையம் அங்கீகாரத்தினை அன்புமணி தலைமையிலாக இருக்கக்கூடிய பாமகவிற்கு வழங்கப்பட்டிருப்பதாக இந்த தேர்தல் ஆணையம் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த பட்டியல் மூலமாக தெரிய வந்திருக்கிறது. அண்மை தகவல்களுக்கு நன்றி குணசேகரன்.